கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்கிறதான வேத வசனத்தின் வாயிலாய் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு கற்றுத்தருகிறதான பாடம் என்ன என்றால், அது கீழ்ப்படிதலை என்ன செய்து தருகிறார்? கற்று தருகிறார். கீழ்ப்படிதல், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் அவர் மாம்சத்திலே நம்மை போல சராசரி மனிதனைப் போல என்ன செய்தார்? இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தார். அவர் பிறந்தது முதல் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவானவருக்கு கீழ்ப்படிதலை உள்ளவராய் அவர் காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் மரண பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதலை நாம் விட்டுவிடாதவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலே நாம் தரித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தருகிறவராய் அவர் இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த வேளையிலே அவர் என்ன செய்தார்? தம்முடைய பட்ட பாடுகளினாலே, தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை என்ன செய்கிறார்? அடைவதற்கு காரணராகி. மகாத்மா காந்தியடிகளிடத்திலே ஒரு முறை ஒரு தாயார் ஒரு சிறுவனை அழைத்து சென்றார்கள். மகாத்மா காந்தியிடம் அவனை குறித்து சொன்ன வேளையிலே அந்த சிறுவன் மிகவும் அதிகமாக சுகர் சாப்பிடுகிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் ஜீனி அதிகமாக என்ன செய்கிறான்? சாப்பிடுகிறான். ஆதலால் இவனை ஜீனி சாப்பிடாமல், சுகர் சாப்பிடாமல் நிறுத்தச் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே மகாத்மா காந்தி அவர்கள் அந்த தாயாரிடம் சொன்னார்களாம், ஒரு சில நாட்கள் கழித்து என்னிடத்திலே இவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். அவ்வாறே அந்த தாயாரும் அழைத்து சென்றார்களாம். அழைத்து சென்ற வேளையிலே மகாத்மா காந்தியடிகள் அந்த சிறுவனை பார்த்து, இனிமேல் என்ன செய்யாத, சுகர் ஜீனி சாப்பிடாதே என்று சொல்லி அறிவுரை வழங்கினாராம். ஆனால் மகாத்மா காந்தியடிகள் இடத்திலும் எது காணப்பட்டதாம்? சுகர் சாப்பிடுகிற பழக்கம் அது இருந்திருக்கிறது. ஆதலால் முதலாவதாக காந்தியடிகள் அதை நிறுத்திவிட்டு அதன் பின்னதாக அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறார்? அறிவுரை வழங்கினவராய் அவர் காணப்பட்டார். சாதாரண இந்த உலகத்திலே வாழுகிறதான ஒரு மனுஷனே பிறருக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக தான் முதலில் தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அப்படி செய்தாரேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக அவர் உன்னதத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், என்ன செய்கிறார்? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை கொடுக்கிற காரணராகி இருக்கிறார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவதாக தான் என்ன செய்தார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் பிறந்தது முதல் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவானவருக்கு என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படிதல் உள்ளவராய் அவர் இருந்திருக்கிறார். அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, பல வருஷங்கள் அல்ல, ஆண்டவருடைய நித்திய வருகை பரியந்தம் நாம் கிறிஸ்துவுக்கு முன்னதாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்தவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆதலால் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் கீழ்ப்படிதலுக்கானாலும் என்ன செய்கிறோம்? நாம் நித்தியத்துக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் எதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் மிகவும் அழகாக அது சொல்லுகிறது. அன்பானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கேதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் சரி, நாம் எதற்கு இந்த நாளிலே நாம் அடிமைப்பட்டவர்களாய் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் பாவத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா? நான் பாவத்திலே அடிமையாக இருக்கிறேனா? அல்லது கர்த்தருக்காக நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறேனா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு நாளில் முடிந்து போகிற காரியம் அல்ல. சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாள் முழுவதும் என்ன செய்திருக்கிறார்? பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் காணப்பட்டிருக்கிறார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் அளவும் அவருக்குள் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதை ஒருபோதும் என்ன செய்துவிடக்கூடாது? மறந்துவிட கூடாது. ஆதலால் எடுத்து வாசியுங்கள். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்று வேதம் அது சொல்லுகிறது. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி என்ன செய்யாதிருங்கள்? நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யாதிருங்க? பாவம் செய்யாதவர்களாய். இச்சையினாலே உண்டாகிறதான பாவங்கள், எல்லா பாவத்திற்கும் எது காரணமாய் இருக்கிறது? இச்சையே அது காரணமாய் இருக்கிறது. ஆதலால் இது போன்றதான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே அவருடைய சிலுவையின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறதான பாடமாய் அது அமைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராய் அவர் இருந்தாரோ, அதே போல நாமும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் அளவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 5வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலம் ஆக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்
என்று அவர் சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான எல்லா விதமான பாவமான எண்ணங்களையும், ஆண்டோருக்கு விரோதமாக எழும்புகிறதான சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் படுத்துகிறோம் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலை தடை பண்ணுகிறதான இது போன்றதான எண்ணங்கள், இது போன்றதான சிந்தனைகள், இது போன்றதான அறிவுகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா விதமான எண்ணங்களையும், எல்லா விதமான காரியங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறைப்படுத்தி இருக்க வேண்டும். அது ஒருபோதும் என்ன செய்யாது? நம்முடைய வாழ்க்கையிலே அது தலை தூக்காது. ஏனென்றால் அதை யாருக்குள்ளாக நாம் சிறைப்படுத்தி இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் சிறைப்படுத்தி இருக்கிறோம். ஆதலால் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 12வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? தன்னை முற்று மூடிய சிலுவையிலே அவர் தாழ்த்தினவராய் அவர் காணப்பட்டார். ஆதலால் நாமும் கூட எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையாய் இருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் பார்த்தோன்னா உலக மக்கள் என்ன செய்வாங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாய் இருப்பார்கள். ஆனால் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ என்ன செய்வாங்க? கிழிந்த உடைகளை அணிவார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய தாழ்மையை, ஏழ்மையை குறிக்கிறதாய் அது இருக்கிறது என்று அவர்கள் அறிகிறார்கள். ஆனால் இது அல்ல தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிற தாழ்மை அது மனதிலே என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே உண்டாகி இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் என்ன செய்ய வேண்டும்? மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும். அவர்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆதலால் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும் அளவும் அவருடைய வேத வசனத்திற்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற வழியிலே என்ன செய்ய வேண்டும்? நடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் என்ன செய்கிறது? தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறதான கீழ்ப்படிதலாய் அது இருக்கிறது. அன்பானவர்களே, ஆதலால் வேத வசனத்தை விட்டு நாம் என்ன செய்து விடக்கூடாது? பிரிந்து விடக்கூடாது. கடைசியாக ஒரு வேத வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்று கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் அவர் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? கற்று கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே என்ன செய்து உண்டாகி இருக்கிறதான கீழ்ப்படிதல் இந்த நாளிலே நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? உண்டாகி இருக்க வேண்டும். அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அடிகளை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். இயேசுவாவுடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்குள் கீழ்ப்படிதல் இல்லை ராஜா,
உம்முடைய வேத வசனத்துக்கு, உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியாதவளாய் நான் இருந்திருக்கிறேன். என்னை ஒரு விசை மன்னித்து ராஜா, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையிலே நீர் கற்றுத்தந்ததான ஆண்டவரே கீழ்ப்படிதலை உம்முடைய வருகை பரியந்தம் நாங்கள் ராஜா ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி இந்த வேளையிலே ஒப்பு கொடுங்க. தேவனாய கர்த்ததாமே நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.